Bismillahirrahmanirrahim. Wala taqtulu anfusakum innallaha kana bikum rahima. Amanna billah sadaqallahu mawlana aliyyul azim. Allahumma salli ala sayyidina Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa diyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்மதுல் முஸ்தபா முஹம்மதுல் முஸ்தபா கண்மணி பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்தார்களே, புனிதமான வெற்றிக்குரிய இந்த சஃபர் மாதத்தினுடைய முதலாம் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற அமர்ந்திருக்கிற நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நீடித்த ஆயுளையும் நல்ல சுகத்தையும் தந்தல் புரிவானாக. எல்லா வகையான பரக்கத்துகளையும் நேமத்துகளையும் வழங்குவானாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்தில் வந்து நம்மை காப்பாற்றுவானாக. மன நிறைவான நிம்மதியான அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் உற்றார் சுற்றார் உம்மத்தார் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரும்புக்குரிய பெரியோர்களே, இன்றைய காலகட்டம் இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் கவனமாக உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். வணக்க வழிபாடுகளிலே எந்த அளவுக்கு நாம் ஈடுபாடாக இருக்க வேண்டுமோ அதே போன்று நம்முடைய உயிர் உடைமைகளை பாதுகாக்கிற விஷயத்திலேயும் மிக கவனமோடு இருக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை மட்டும் வலியுறுத்தவில்லை, மாறாக நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று உடல் கூறு ரீதியான முறையில் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் அதற்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் ஏவல்கள் விளக்கல்கள் இருக்கின்றன என்றால் வெளிப்படையாக மட்டும் அந்த ஏவல் விளக்கலை நாம் பார்க்கக்கூடாது, மாறாக அதில் நமக்கு மறு உலக நன்மை மட்டுமன்று இவ்வுலக நன்மைகளும் இருக்கின்றன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இது கடமைகளாக இருக்கலாம், இவைகளை தொழுகையாக இருக்கலாம், ஜகாத் கொடுப்பதாக இருக்கலாம், நோன்பு நோற்பதாக இருக்கலாம், கடமை நிறைவேற்றுவதாக இருக்கலாம். எல்லாவற்றிலையுமே நம்முடைய உடலுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது, உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது, பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. இவைகளை நாம் தொழுவதன் மூலமாக இறைவனோடு நாம் நெருங்குகிறோம் மட்டுமல்ல, அன்பான பெருமக்களே, நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறோம் என்பது நாம் தெரிந்த ஒரு விஷயம். இருக்கிறோம், குனிகிறோம், சஜ்ஜா செய்கிறோம், தஹியாத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றுக்குமே வரைமுறைகள் இருக்கின்றன, விதிமுறைகள் இருக்கின்றன. அதன் பிரகாரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது அது ஒரு சிறந்த ஒரு தேக பயிற்சியாக இருக்கிறது. ஒரு முகத்தோடு நாம் கிபிலாவை முன்னோக்கி ஏக இறைவனை இதயத்தில் ஏந்தியவாறு நாம் இருக்கிறோம். அதற்கு பின்பு நாம் நம்முடைய தலை முதுகை சமமான முறையில் வளைக்கின்றோம். அப்போதும் நம்முடைய நெஞ்சு கிபிலாவை நோக்கி நேராக இருக்கிறது. அதற்கு பின்பு நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். பின்பு நாம் சஜிதாவுக்கு செல்கிறோம். 7 உறுப்புகள் சஜிதா செய்கின்றன. நம்முடைய ஒவ்வொரு அவயத்தையும் நாம் தரையிலே பதிக்கிறோம். நம்முடைய மூக்கு உட்பட நம்முடைய நெத்தி எல்லாவற்றையும் பதிக்கிறோமே. இது ஒரு சிறந்த தேக பயிற்சியாக இல்லையா? நாம் அல்லாஹ்வை அணுகுகிறோம் மட்டுமல்ல, நெருங்குகிறோம் மட்டுமல்ல, இஸ்லாமிய கடமைகள் எந்த கடமைகளாக இருந்தாலும் அதிலே நமக்கு ஒரு சிறந்த பயிற்சி உடல் ஆரோக்கியம் இருக்கிறதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அதை நாம் நம்பி வாழுகிறோம். அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே, விளக்கல்கள் இருக்கின்றன. ஏவல்கள் இருப்பது போன்று விளக்கல்கள் இருக்கின்றன. நீங்கள் இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்கின்ற ஹராம் ஹலால், அல் ஹராம் பையனும் வல் ஹலாலும் பையன் என்பார்கள். நம்முடைய மார்க்கத்தில் எதெல்லாம் ஹராம் தெல்ல தெளிவாக இருக்கிறது, எதெல்லாம் ஹலால் தெல்ல தெளிவாக இருக்கிறது, அதற்றை நாம் அனுசரித்து அதை புரிந்து வாழ்கிற போது அதிலே நமக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம்.
சில பொருள்களை நாம் உண்ணக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, செத்த பிணத்தை நாம் சாப்பிடக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது. இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமே அன்பான பெருமக்கள். இதனுடைய தீமைகள் நமக்கு தெரியாதது அல்லவே. எதெல்லாம் நம்முடைய அல் குர்ஆன் ஷரீஃபில் ஹுர்ரிமத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், இதெல்லாம் ஹராம் ஹராம் என்று சொல்லுகிறானே, மற்ற பல பேர் அதை சாப்பிடுகிறார்களே, அவர்களோடு சேர்ந்து நாமும் சாப்பிட்டால் என்ன? ஆனால் அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும். மது சாப்பிடுவதனால் ஏற்படுகிற விளைவுகள் அதை நாம் சொல்லி அறிய வேண்டிய விஷயம் இல்லை. சில பேர் என்ன செய்கிறார்கள், மூக்குப்பொடி பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மார்க்க மாமேதை, அவர் அதிகமாக என்ன செய்வார், அந்த பொடியை பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு அவர்கள் உணர்வு இல்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறார்களே என்றால் யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. அதே போன்று புகைப்பிடிப்பது, அது மம்னூ ததுகீன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? புகைப்பிடிப்பதனால் ஏற்படுகிற அந்த விளைவுகளை நாம் தெரிந்திருக்கிறோமா இல்லையா? போதைப் பொருள்களை உபயோகிக்கக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் மது மூலமாக நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? ஹலாலான வாழ்க்கை தான் வாழ வேண்டும். முறையாக திருமணம் முடித்து இல்லாள்களோடு இணைவதன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த ஆரோக்கியம், அதை நாம் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹராமான முறையில் நாம் தவறான முறையில் சென்று விடுகிற போது எந்த அளவுக்கு விளைவுகளை மக்கள் சந்திக்கிறார்கள், ஜினா மூலமாக சந்திக்கிறார்கள். அப்படியானால் அன்பான பெருமக்களை, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏவல்கள் இருக்கின்றன, விலக்கல்கள் இருக்கின்றன என்றால் அந்த ஏவல்களை நாம் எடுத்து செய்கிற போது, எது விலக்கல்களோ அதிலிருந்து நாம் விலகி நிற்கிற போது நமக்குத்தானே அதில் பயன்பாடு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு சட்ட விதி இருக்கிறதா இல்லையா? சுன்னத்தான நடைமுறைகள் இருக்கின்றனவா இல்லையா? குர்ஆனிலே சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்த போதும் கூட என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? அதை நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? சின்ன சின்ன உதாரணங்கள் தான், சற்று யோசித்து பார்க்கிறோம். நாம் நின்றவாறு சிறுநீர் கழிக்கக்கூடாது, முடியாவிட்டால் அது வேறு விஷயம். அதோடு நாம் சிறுநீர் கழித்த கையோடு அந்த மர்ம உறுப்பை, மர்மஸ்தானத்தை கழுகிவிட வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. விஞ்ஞான அடிப்படையில் அதனுடைய நன்மை என்ன என்பதை இன்றைக்கு நமக்கு விளக்கி சொல்கிறார்களே. என்ன காரணம்? நின்றவாறு நாம் சிறுநீர் கழிக்கிற போது நம்முடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. கழுகாமல் இருக்கிற போது சாதாரணமாக நாம் தரைகளில் சிறுநீர் கழித்து விட்டு அந்த தரையை கழுகாவிட்டால் அந்த தரையின் நிறமே மாறி போகிறதா இல்லையா? எல்லோ கலராக மாறுகிறதா இல்லையா? அப்படியானால் அந்த மர்மஸ்தானத்தில் அந்த சிறுநீர் தேங்கி இருக்கிற போது, கழுகாமல் தேங்கி இருக்கிற போது அது மர்மஸ்தானத்தை பாதிக்குமா இல்லையா என்றெல்லாம் இன்றைக்கு அன்பான பெருமக்களை விஞ்ஞானம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. தண்ணீரை அருந்தும் போது நாம் வேறு சில ஆலோசனைகளும் சொல்லுகிறோம். பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்தில் நாம் அமர்ந்து தான் தண்ணீர் குடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதனால் கிட்னி பாதிக்கும், மட்டுமல்ல அதன் காரணமாக கல்லடைப்பு ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் இன்றைக்கு எச்சரிக்கை செய்கிறார்களா இல்லையா? நம்முடைய மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு எடுத்தோதுகிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு டாக்டர்கள் நமக்கு எடுத்து சொல்லியவாறு இருக்கிறார்கள். யோசித்து பார்க்கிறோம். ஏக இறையோன் விதித்த இறை கடமைகளாக இருக்கட்டும், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வழிமுறைகளாக இருக்கட்டும், சுன்னத்துக்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே அதில் சிகிச்சை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. ஒவ்வொன்றிலையுமே ஆரோக்கியம் இருக்கிறது. நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், நாய் ஒரு பாத்திரத்திலே வாய் வைத்து விட்டால் அதை நல்ல முறையில் கழுக வேண்டும், தேவையானால் அதை மண்ணால் தேய்த்து கூட கழுக வேண்டும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அந்த நாய் வாயினுடைய அந்த கிருமிகள், அதனுடைய வைரஸுகள், அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே இப்படி நாம் ஒவ்வொன்றாக நாம் சொன்னோம் என்றால், அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய கடமைகள் எதுவானாலும் சரி, சுன்னத்துக்கள் எதுவானாலும் சரி, அதில் நமக்கு நிறைந்த நன்மைகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் இளமையிலிருந்தே, சிறுவராயம் முதல் இளமையிலிருந்தே நாம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தோம் என்றால்தான் நம்முடைய அந்த இறுதி காலம் நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இதை பல தடவைகளில் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார். நாம் தொழுவதாக இருந்தாலும் சரி, தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
நோன்பு நோற்பதாக இருந்தாலும் சரி, நோன்பு நோற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் தொழுகை அல்லாஹ் ரசூலால் விரும்பப்பட்ட ஒரு விஷயம்தான். நோன்பு அல்லாஹ் ரசூலால் விரும்பப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் ஒருவர் தொடர்ந்து நோன்பு நோற்றுக்கொண்டே இருந்தார் என்றால் அவருடைய உடம்பு பாதிக்குமே, அவருடைய பார்வை பாதிக்குமே, வெகு சீக்கிரம் உடல் பலகீனமாக ஆகிவிடுமே. கும்பகோணத்தில் ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார். எப்போது பார்த்தாலும் நோன்பு நோற்றவாறு இருப்பார். இன்றைக்கு அவர் முடியாமல் கிடக்கிறார். கண் பார்வை கூட பாதித்து விட்டது. எப்போது பார்த்தாலும் கிதாபுகளை அவர் ஆராய்ந்து கொண்டே இருப்பார். பார்வைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பார். இரவிலே சரியாக தூங்குவது கிடையாது. இன்றைக்கு அவர் பார்வை போய்விட்டது. அன்பான பெருமக்களே, அவர் அல்லாடி கொண்டிருக்கிறாரு, அவர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாரு. நாம் நம்முடைய உறுப்புகளை பாதுகாப்பது மிக மிக முக்கியம் அல்லவா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அவயங்கள் இருக்கின்றனவே, உறுப்புகள் இருக்கின்றனவே, அதெல்லாம் அமானிதங்கள் அல்லவா? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? இதோ புகாரி ஷரீஃபில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அபூ ஜுஹஃபா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு சகோதர வாஞ்சியை, அண்ணன் தம்பிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த சகோதர பாசத்தை உருவாக்கியிருந்தார்கள். சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அபூ தர்தா அவர்களை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வருகிறார்கள். அவருடைய துணைவியரை பார்க்கிறார்கள். பழைய ஆடையை அணிந்திருக்கிறார்கள். வீட்டில் வேலை செய்கிற போது அதற்கு சியாபுல் மெஹனா என்று சொல்வார்கள். அந்த ஆடையை அணிந்திருக்கிறார்கள். என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது, உங்களுடைய அருமை நண்பர் இருக்கிறார் அபூ தர்தா, அவருக்கு உலக ஈடுபாடு என்பதே கிடையாது என்று சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். துன்யாவுடைய ஈடுபாடு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். அதிலிருந்து விலகி கொண்டு விட்டார்கள். தம்முடைய அன்பு நண்பர் தம்முடைய மனைவியுடன் கூட அவர் இல்லறத்தில் ஈடுபடுவதில்லை. அதன் காரணமாகத்தான் அவருடைய மனைவி இப்படி பழைய தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை விளங்கி கொண்டு அதற்கு பின்பு அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அபூ தர்தா தம்முடைய அன்பு நண்பர் சல்மானை பார்த்து புன்னகைத்த உடனே உணவுக்கு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். உணவு உண்பதற்காக சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அமர்கிறார்கள். அபூ தர்தா சொல்கிறார், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், எனவே நீர் மட்டும் சாப்பிடுகிறாக. நண்பர்கள் பேசுகிறீர்கள், இல்லை இல்லை, நீ என்னோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும், நீ உன்னுடைய நோன்பை முறித்துக்கொள், அப்போதான் நான் சாப்பிடுவேன் என்று சொன்னதற்கு பின்பு இருவருமாக சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். இரவு சல்மான் அவர்கள் அதே வீட்டிலே தங்குகிறார்கள். இரவு ஆரம்பத்திலேயே அபூ தர்தா அவர்கள் வணக்கத்துக்காக எழுகிறார்கள். என்ன இப்போது நீ வணக்கத்துக்காக எழுகிறாய்? நம் சென்று தூங்கு என்று சொல்லி நண்பருக்கு உத்தரவு போடுகிறார். அவர் சென்று தூங்குகிறார். சற்று நேரத்தில் கண் விழிக்கிறார். எழுந்து தொழுவதற்காக ட்ரை பண்ணுகிறார். மறுபடியும் எச்சரிக்கிறார், தூங்குறியா இல்லையா என்று கேட்கிறார்கள். தூங்குகிறார்கள். பிறகு கடைசியாக அந்த பின்னிரவு வருகிறது, தஹஜ்ஜத்தினுடைய டைம் வருகிறது. அப்போது இருவருமாக சேர்ந்து தொழுகிறார்கள். தஹஜ்ஜத் தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றிவிட்டு தான் அன்பு நண்பர் சல்மான் தமது அருமை நண்பர் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னலி ரப்பிக்க அலைக்க ஹக்கா, ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, அந்த கடமைகளை செய்ய வேண்டியதுதான். இன்னலி நஃப்ஸிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய நஃப்ஸுக்கு என்று ஒரு சில கடமைகள் இருக்கிறது, அதை நீ பாதுகாக்க வேண்டும். இன்னலி நஃப்ஸிக்க அலைக்க ஹக்கா, அதே போல வழி அகிலிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய துணைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகளை நீ பாதுகாக்க வேண்டுமே. ஃபாத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கா, யாராருக்கு என்னென்ன உரிமைகளை செலுத்த வேண்டுமோ அவரவருக்கு அந்த உரிமைகளை செலுத்த வேண்டும். அது உறுப்புகளாக இருக்கலாம், ஆட்களாக இருக்கலாம், அவரவருக்கான அந்த உரிமைகளை செலுத்த வேண்டும் என்று ஹஜ்ரத் சல்மான் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னதற்கு பின்பு அபூ தர்தாவுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், அதற்கு பின்பு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். இந்த விஷயம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்று சேர்கிறது. காரணம், இந்த இருவருக்கும் இடையில நடைபெற்ற இந்த உரையாடல் சம்பாஷணை இருக்கிறது. நபிகள் திலகம் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்று சேர்கிற போது என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், சதக்க சல்மான் என்கிறார். சல்மான் சொல்லியதெல்லாம் உண்மைதான் என்கிறார்கள். இந்த வார்த்தைகளை சல்மான் தாமாக பயன்படுத்தினார்கள். அவர்கள் தாமாக பயன்படுத்திய அந்த வார்த்தைகளை, அவர்கள் முன்மொழிந்த அந்த வார்த்தைகளை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமொழிகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எப்போது பார்த்தாலும் வணக்க வழிபாடுகள், நோன்பு என்று நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அது விரும்பத்தக்க ஒரு விஷயம்தான், அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் மனிதன் ஆகிரத்துக்காக வேண்டி மட்டும் படைக்கப்படவில்லை. இந்த துன்யாவிலேயும்
அவன் வளமாற முறையில் வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும் என்று தானே நம்முடைய மார்க்கம் வலியுறுத்துகிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. இதே போல் தான் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது பார்த்தாலும் நோன்பு நோற்பார்கள், இரவெல்லாம் நின்று தொழுவார்கள். அவர்களிடம் கேட்டார்கள் பெருமானார், இவ்வாறு எனக்கு தகவல் வந்ததே, நீ இரவெல்லாம் தொழுகிறாய், பகலெல்லாம் நோன்பு நோற்கிறாய் என்று தகவல் வந்ததே, உண்மையா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நான் அப்படி செய்கிறேன் என்று அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் சொன்னார்கள். அப்படியா, ஃபலா தஃபல், அவ்வாறெல்லாம் நீ செய்யாத. நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சும், நீ நோன்பு வை, ஆனால் பாப்திர், நோன்பு விடவும் செய். வக்கும், தொழு, ஆனால் தொழுவதோடு நம் தூங்கவும் செய். கும், நம் தொழுகவும் செய், அதே சமயம் தூங்கவும் செய். காரணம், தூக்கம் என்பது அது ஒரு மருந்தாக இருக்கிறது. சில பேர் பெருமையாக சொல்வார்கள், நான் 2-3 மணி நேரம் தான் தூங்குகிறேன், பாக்கி நேரங்களெல்லாம் ஏதாவது வேலையிலேயே இருக்கிறேன், அலுவல்களிலே இருக்கிறேன். அது நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுக்கு தூக்கத்தை நாம் அதை ஒரு அமைதி தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறோம், நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறோம் என்று சூரத்துல் முல்கில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். டாக்டர்கள் எத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறார்களோ அத்தனை மணி நேரம் நாம் தூங்கினோம் என்றால் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் என்பதை பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்கிறார்கள். கும் வண்ணம், நீ தொழ வேண்டிய நேரத்தில் தொழு, ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிவிடு என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபஇன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உம்முடைய மேனிக்கு உனக்கு ஹக்கு இருக்கிறது. வலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உம்முடைய கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது. இன்னலி ஜௌஜிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய துணைவிக்கு அல்லது துணைவருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது என்று ஒரு எவ்வளவு ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள் பாருங்கள் அன்பார பெருமக்களே. அப்படியானால் நம்முடைய உடம்பிலே ஒவ்வொரு அவயமும் இருக்கிறது, அந்த அவயத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு கிட்னி பாதிக்கிறது என்று சொல்கிறார், லஞ்ச் பாதிக்கிறது என்று சொல்கிறார், கண் பார்வை பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள், தலைவேதனையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சில பேரை கொண்டு போய் டாக்டர்கிட்டே காண்பித்து மறுபடி செக்கப் பண்ணுகிறார்கள். டாக்டர் சொல்கிறார்கள் இவர் உடம்புல ஒன்றுமே இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அந்த பேஷண்ட் அவர் பேஷண்டாக தன்னை கருதி கொண்டு எப்போது பார்த்தாலும் அவர் பேஷண்டை போன்றே இருந்து கொண்டிருக்கிறார் என்றால், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு போதிக்கின்ற போதனை என்ன? நம்முடைய உடம்பினுடைய அந்த உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். அது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய காரணம். கண் பார்வை பாதிக்கும். எப்போது கண் பார்வை பாதிக்கும்? நாம் அறியாத ஒரு விஷயம் அல்லவே. இரவெல்லாம் நாம் மொபைல்லையே ரீல்ஸிலேயே இருந்துவிட்டு பகலில் நாம் தூங்குகிற போது பார்வை பாதிக்குமா இல்லையா? இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவை எதற்காக படைத்தான்? சற்று யோசியுங்கள். குர்ஆனில் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஷாவுக்கு பின்னாலே வீண் பேச்சுக்கள் பேசி கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? இஷாவுக்கு முன்னாலே தூங்காதீர்கள், இஷாவுக்கு பின்னாலே தேவையற்ற வீணான பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள், வீணான வேலைகளில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? இதன் காரணமாகத்தானே இன்றைக்கு அன்பான பெருமக்களே பச்சிலம் பாலகர்கள் கூட அவர்கள் மூக்கு கண்ணாடி அணிய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதே. இந்த ஹதீஸை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய உடம்புக்கு என்று ஒரு ஹக்கு இருக்கிறது, அந்த ஹக்கை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். வல்ல அல்லாஹ் நமக்கு இளமையை தந்திருக்கிறான் என்றால் அந்த இளமை காலம் இருக்கிறதே அன்பான பெருமக்களே, அதை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனித வாழ்விலே பெருமதி வாய்ந்த பருவம் தான் அந்த இளமை காலம். பெருமதி வாய்ந்த காலம்தான் ஒரு இளமை காலம். அந்த இளமை காலத்திலே நாம் எந்த அளவுக்கு சமூக சேவைகளிலே நற்செயல்களில் ஈடுபடுகின்றோமோ அல்லாஹுடைய புறத்திலிருந்து பெருமளவுக்கு வெகுமதி இருக்கிறது. வெகுமதி நிறைந்த அந்த பால பருவத்தில், இளைஞர் பருவத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நிறைய வெகுமதிகள் இருக்கின்றன. யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், மறுமை நாளிலே 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ஒரு மனிதனுடைய கால்கள் நகரவே செய்யாது, அப்படி நின்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த 4 கேள்விகளில் முக்கியமான கேள்வி என்ன? நீ உம்முடைய ஆயுளை எப்படி கழித்தாய்? குறிப்பாக உம்முடைய இளமையை நீ எப்படி பயன்படுத்தினாய்? யோசிக்க வேண்டுமா இல்லையா அன்பான பெருமக்களே? நம்முடைய அந்த இளமை காலம் இருக்கிறது, அது முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு இளைஞரும் யோசிக்க வேண்டும், ஒரு யுவதியும் யோசிக்க வேண்டும், ஆணும் யோசிக்க வேண்டும், பெண்ணும் யோசிக்க வேண்டும். அந்த கடமை இருக்கிறது. நிழலே இல்லாத மக்சதில் அல்லாஹுடைய அரிசின் நிழல் கிடைக்கின்றது ஒரு இளைஞருக்கு. அவர் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழும் போதும், இறை கடமைகளை நிறைவேற்றி வாழ்கிற போதும். மஹ்ஷர் மைதானத்தை நாம் வர்ணிக்க வேண்டுமா? நிழல் இல்லாத ஒரு காலகட்டம்,
அல்லாஹுடைய அரிசி என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானம். அதனுடைய நிழல் கிடைக்கிறது என்றால் அது யாருக்கு? இளைஞர்களுக்கு கிடைக்கிறது. அந்த இளைஞர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் இறையச்சத்தோடு இருக்கிறார், இபாதத்திலேயே தம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே. அப்படியானால் இன்றைக்கு அன்பான பெருமக்களை, இளைஞர்கள் மிக உஷாராக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. தம்முடைய பெற்றோருடைய ஆலோசனைகளை அவர்கள் முழுமையான முறையில் கேட்க வேண்டும். இன்றைக்கு நாம் பெரிய அளவுக்கு செலவு செய்து விலை உயர்ந்த 2 வீலர்கள் வாங்கி அதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். பல இளைஞர்கள் மரணம் நம்மை தேடி வருவது வேறு விஷயம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அத்தனை நஃப்ஸுகளுமே மரணம் சுவைக்குத்தான் செய்யும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மரணம் நம்மை தேடி வந்தால் அது இறைவனுடைய திட்டப்பிரகாரம் இருக்கிறது. 6லும் மரணம் 60லும் மரணம் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் மரணத்தை தேடி செல்லக்கூடாது. அன்பான பெருமக்களை, நாம் மரணத்தை தேடி செல்லக்கூடாது. நாம் செல்கின்ற அந்த வேகம், செல்கின்ற அந்த நேரம், காலம், இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். காரணம், இந்த உயிர் இருக்கிறதே, இந்த உடம்பு இருக்கிறதே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் இருக்கிறதே, அத்தனையும் அமானிதங்கள். மார்க்கத்தில் அது பெரிய அளவுக்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. புகாரி ஷெரீஃபிலே பாபு தயம்மும் என்ற ஒரு பாடம் இருக்குது. தயம்மத்துடைய சட்டத்திட்டங்கள் அதில் போதிக்கப்படுகிறது. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூர் பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த யாத்திரையிலே அவர்களுக்கு ஜனாபத்து ஏற்பட்டு விடுகிறது, பெரும் தொடக்கு. தண்ணீர் இருக்கிறது, குளித்துவிட்டு அவர் சுபு தொழுகை நிறைவேற்றலாம். ஆனால் அவர் குளிக்காமல் தயமம் செய்துவிட்டு தொழுகை நிறைவேற்றுகிறார். என்ன, நீங்கள் தண்ணீர் இருந்தால் குளித்து விட்டு தானே, தண்ணீர் இல்லாவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் என்ன செய்யலாம், தயமம் செய்துவிட்டு தொழுதிருக்கலாம். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, தாங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். இந்த தண்ணீர் இருக்கவே எப்படி தாங்கள் தயமம் செய்துவிட்டு தொழுதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு நாயகத்திற்கு அந்த தகவல் சென்று விட்டது. அப்போது ஒரு அற்புதமான வசனத்தை அந்த அன்பு நண்பர் ஓதி காண்பிக்கிறார், அன்னலாருக்கு ஓதி காண்பிக்கிறார். அல்லாஹ் சொல்லிவிட்டால், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிர்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். இந்த வசனம் எவ்வளோ வரி வசனம் பாருங்கள். உங்களுடைய உயிர்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். இன்னல்லாஹ் கானபிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கருணை மிக்கவனாக இருக்கிறான், அன்பு மிக்கவனாக இருக்கிறான் என்கிற அந்த வசனத்தை அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ் கானபிக்கும் ரஹீமா என்கிற அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். என்ன நடந்தது? என்ன, தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அந்த கடும் குளிரான காலகட்டத்தில் அவர் அந்த தண்ணீரை பயன்படுத்தி அவர் குடித்திருந்தார் என்றால் ஜன்னி கண்டிருக்கும். ஜன்னி கண்டிருந்தால் அவர் உயிர் போயிருக்கும். எனவே நாம் இந்த நேரத்தில் குளிக்கக்கூடாது. நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் எப்படி நாம் தயமம் செய்ய முடியுமோ அதே போன்று தண்ணீரை பயன்படுத்தினால் அதன் மூலமாக நம்முடைய உடலுக்கு, நம்முடைய மேனிக்கு கேடு இருக்குமானால் அப்போதும் கூட தயமம் செய்யலாம் என்கின்ற மார்க்க அனுமதி இருக்கிற காரணத்தினால்தான் யார சொல்லலாம், நான் தயமம் செய்துவிட்டு தொழுதேன் என்கிற அந்த பதிலை அவர் சொன்னபோது பெருமானார் பூரித்து போய்விட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். பலம் யோ அன்னிஃப், அதற்கு பின்பு அவர்கள் விசாரிக்கவில்லை, அது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எப்போது உயிரை அவர் சொல்லுகிறாரோ, அப்படியானால் உயிர் என்பது அல்லாஹ் கொடுத்த பிச்சை அல்லவா? நாம் யோசிக்க வேண்டும். நாம் பிரயாணம் பண்ணுகிறோம், எதிரே வரக்கூடியவர் எப்படி இருப்பார் என்று தெரிவதில்லை. அதனால் நாம் கவனமாக எச்சரிக்கையாக நாம் செல்ல வேண்டியிருக்கிறது என்று பெரியவர்கள்லாம் நமக்கு புத்திமதி சொல்கிறார்கள், அறிவுரைகள் சொல்லுகிறார்களே, அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லவா? நாமும் உஷாராக செல்ல வேண்டும், கவனமாக செல்ல வேண்டும். அதே போன்று எதிரே வரக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வருவார்கள், சுற்றுச்சூழல் எப்படி என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார இழப்புகள், செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த செலவுகளுக்கு தக்கவாறு நாம் நம்முடைய அந்த பொருளாதாரத்தை சீரமைத்து கொள்ள வேண்டுமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை. இளைஞர்களுக்கு குர்ஆனில் பல்வேறுபட்ட முன்மாதிரி சம்பவங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதுவை, தங்களுடைய அன்பு தந்தைக்கு இறை தூதுவை சொல்கிறார்கள். அப்போது வயது 14 தான், 14 வயது தான். அதற்கு பின்பு நும்ரூது மன்னனுக்கு அந்த இறை தூதுவை எடுத்து சொல்கிற போது 16 வயது தான். இளைஞர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த முன்மாதிரி. நாம் நம்முடைய இளமை காலம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை யோசியுங்கள்.
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் குர்ஆன் கூறுகின்ற சம்பவங்கள், கற்பனை கதைகள் கிடையாது. 16 வயது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த நும்ரூது தான் என்ன செய்கின்றார், அக்கினி குண்டத்தில் அவரை வீச ட்ரை பண்ணுகிறாரு. 16 வயதில் ஏற்பட்ட ஒரு நிலைமை. அன்பான பெருமக்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி. ஒரு தனி சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த யூசுப் நபி அவர்களை பற்றி அந்த சூறா முழுவதும் அல்லாஹ் சொல்வதென்ன, ஒழுக்கம், பண்பாடு, அடக்கம், நாணயம், நம்பிக்கைக்கு, தக்வாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய இந்த வயசு என்ன, ஒரு இளம் வயசு தான். ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி சான்றாக திகழ்கிறார்களா இல்லை யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவருமாக சேர்ந்து ஃபிரௌனை சென்று சந்திக்கின்றார்களே, அவர்களுக்கு இறை தூதுவை சத்தியத்தை எடுத்து போதிக்கிறார்களே, அப்போது அவருடைய வயது என்ன? வயதான காலமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இளைஞர்கள் தான். இவரெல்லாம் சிறந்த முன்மாதிரிகள் இல்லையா? நம்முடைய இளைஞர்கள் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டுமா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு போதித்திருக்கிறத எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். அனைத்துக்கும் மேலாக என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பு தோழர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 25 வயதிலேயே மக்கா மக்கள் ஜாகிலியத்தான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மது சூது அத்தனை கெட்ட பழக்க வழக்கங்களும் இருக்கின்றன. அதில் எந்த பழக்க வழக்கமும் என் பெருமானார் இடத்தில் கிடையாது. ஆனால் அவர்கள் பெற்ற அந்த சான்றிதழ் என்னவென்று கேட்டால், அஸ்ஸாதிகுல் அமீன், உண்மையே உரைப்பவர், நம்பிக்கை வாய்ந்தவர். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இப்படி நாம் பேர் வாங்க வேண்டுமே, அழகிய பேர் வாங்க வேண்டுமே. சத்திய சஹாபாக்களை பற்றி நம்முடைய உலமாக்கள் வரலாறுகள் சொல்கிறார்கள். எல்லோரும் என்னை போன்ற 60-70 வயது படைத்தவர்கள் கிடையாது. 10 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த சஹாபிகள். இப்போது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னோம், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று அபூ ஹுரைரா, அப்துல்லா பின் அம்ர், எல்லாருமே அன்பான பெருமக்கள். எல்லாரும் என்று சொல்ல முடியாது. பெரும்பாலான சத்திய சஹாபிகள் இளைஞர்களாக இருந்தவர்கள் தான். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்திற்கு அவர்கள் மிக துணையாக இருந்தவர்கள். இப்படி எத்தனை வரலாறுகள் குர்ஆனிலே காணப்படுகின்றன. இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய மேனியை எப்படி பாதுகாப்பது, தம்முடைய உயிரை எப்படி பாதுகாப்பது, எல்லாமே அல்லாஹ் அளித்த அமானிதங்கள் அல்லவா? அல்லாஹ் அளித்த அமானிதங்கள் அல்லவா? அந்த அமானிதங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இதை தாண்டி அன்பான பெருமக்கு நடைமுறை சான்றுகள் என்று பார்த்தோம் என்றால், இஸ்லாமிய வீர வரலாற்றிலே சாதனை படைத்த தளபதிகள் இருக்கிறார்கள். அந்த தளபதிகளை நாம் அவ்வப்போது நம்முடைய உலமா பெருமக்கள் சொல்வார்கள். சிந்து பிரதேசத்தை கைப்பற்றிய போது முகமது பின் காசிம் மூலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பள்ளி பாடங்களிலே நாம் படித்திருக்கிறோம். அப்போது அவருடைய வயது 17 தான். ஒரு நாட்டையே அவர் கைப்பற்றார், ஒரு பிரதேசத்தையே அவர் கைப்பற்றுகிறார். வயது 17 தான். இன்றைக்கு 17 வயது பாலகர்களால் இதை செய்ய முடிகிறதா? முடியாது ஒன்றுமல்ல, முடியும். இதையெல்லாம் நாம் நம்முடைய மனத்திரைக்கு கொண்டு வர வேண்டும். கொன்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியவர் முகமது பின் ஃபாத்திஹ் என்பவர். அவருடைய வயசு 23 தான். ஸ்பெயினை கைப்பற்றினார் தாரிக் பின் ஜியாத் என்பவர். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்போது அவருக்கு வயது 21 தான். இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் நாம் கவலையோடு, வேதனையோடு, துயரத்தோடு நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மை விட்டும் ஒரு இளைஞர் பிரிந்து சென்று விட்டாரே. நாம் எவ்வளவு தூரம் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் குலாம் வந்து அவர்களுக்காக துவா செய்தார்கள். அவர் நல்ல மனிதர், ஒரு சாலிகான மனிதர் தான், ஒரு வணக்கசாலி தான், நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் தான், அதில் சிந்தித்தும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது நமக்கு ஒரு பாடமாக ஆகிவிட்டது. நாம் நம்முடைய பிரயாணங்களை எப்படி அமைத்துக் கொள்வது, எந்த நேரத்தில் அமைத்துக் கொள்வது? நம்முடைய உடம்பு அல்லாஹ் போட்ட பிச்சை அல்லவா? நம்முடைய உயிர் அல்லாஹ் போட்ட பிச்சை அல்லவா? நம்முடைய உடம்புல உள்ள உறுப்புகளை, நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், சிரமாக இருக்கட்டும், ஹெட்டாக இருக்கட்டும், நம்முடைய வயிறாக இருக்கட்டும், நாம் சாப்பிடுகின்ற உணவு எப்படிப்பட்ட உணவாக இருக்க வேண்டும்? எப்போது பார்த்தாலும் ஆயில் ஐட்டங்களே சாப்பிட்டோம் என்றால் பின்னால் நாம் கிடப்பிலே கிடக்க வேண்டியிருக்கிறதா இல்லையா? படுக்கையிலே கிடக்க வேண்டியிருக்கிறதா இல்லையா? டாக்டர்கள் எச்சரிக்கை செய்கிறார்களா இல்லையா? நீங்கள் வாழும்போது இவ்வளவு காலமாக உங்கள் இஷ்டத்திற்கு வாழ்வீர்கள், சுகரை அள்ளி சாப்பிடுவீர்கள். இப்போது சுகர் பாதிக்கிறது, உடம்பெல்லாம் போகிறது. விளைவுகளை பார்க்கிறோமா இல்லையா? உடம்பே பாதிக்கிறதா இல்லையா? இது யார் தந்த உடம்பு? யார் படைத்த படைப்பு? இந்த படைப்பு நாமெல்லாம் யார் படைத்தார்?
யோசிக்க வேண்டும். யா அல்லாஹ், நம்முடைய உடம்பு யோசிக்க வேண்டும். அருமை பெருமக்களே, நாம் நம்முடைய உடம்புக்கு தீங்கு செய்தோம், கெடுதி செய்தோம் என்றால் அல்லாஹ் அளித்த அந்த படைப்புகளை நாம் அவமதிக்கிறோம் என்பது பொருளாகும். அல்லாஹ் அளித்த அந்த உறுப்புகளை, அவயங்களை நாம் அவமதிக்கிறோம் என்பது பொருளாகும். எனவே அந்த சம்பவம் இருக்கிறதே, அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த அன்பு நண்பரை பொருத்தி கொள்வானாக. அந்த குடும்பத்தினருக்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை தந்து அல்லாஹ் அனைவரையும் சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பானாக என்று துவா செய்ததோடு அந்த சம்பவத்தின் ஒரு தாக்கமாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த உரையை நிகழ்த்த வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் செயல்படுவதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.